தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தை மார்ச் 1ஆம் தேதி 2025. இன்னைக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு, விற்பனை எப்படி இருக்கு, விலைவாசி எப்படி இருக்கு, அதான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பகுதியில சுற்று வட்டாரத்துல கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால சந்தை கொஞ்சம் ஈரமா இருக்கு. குட்டிகள் வரத்தும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, விற்பனையும் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. எப்படி விக்குது, எப்படி வாங்குறாங்க, எப்படி வெளியே போகுது அப்படிங்கறத உள்ள போய் கேட்க போறோம். வாங்க உள்ள போய் கேட்கலாம். கிட்டதானா கோயில் பேரை சொல்லிருங்க. மாடசாமி கோயில், புதப்புறம் மாடசாமி கோயில். புதப்புறம் மாடசாமி கோயிலுக்கு. சரி, எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க, எப்படி அமைஞ்சது, கிடாவை பத்தி சொல்லுங்க, வந்த வாங்கின கதையை சொல்லுங்க. கிடா இங்கதான் வாங்கிட்டு இருக்கோம். சரி, நாங்க நினைச்ச மாதிரி நல்ல கிடாவா அமைஞ்சிருச்சு. சரி, எப்படி இந்த கருப்பு தான் எதிர்பார்த்து வந்தீங்களா? கருப்புன்னு இல்ல, இது சைஸ பார்த்துதான் வாங்குவோம். எவ்வளவு இடம் இருக்கு என்னங்கிறது பார்த்து. என்ன விலை, எவ்வளவு இடம் இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் ஐடியால வந்தீங்களா? இல்ல, நாங்க கிலோ வந்து 250 ரூபா அந்த மாதிரி உழணும் நம்ம பிடிக்கிறது. ஆமா ஆமா ஆமா, நம்ம ஊர் சைடு அப்படிதான் பாப்பாங்க. சரி, எத்தனை பல்லு போட்டிருக்குங்கிறத பார்த்துட்டு வாங்கிட்டு போறோம். சரி, எவ்வளவு கிடாக்களை பார்த்துட்டு இது அமைஞ்சது? நாங்க ஒரு 15-20 பேர்ட்ட பார்த்தோம். சரி, இது பிடிச்சோன்னே பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. வியாபாரி என்ன சொன்னாங்க, எப்படி விலையை குறைச்சி? வியாபாரி 54 சொன்னாங்க, ரெண்டையும் சேர்த்து. சரி, நாங்க 49க்கு முடிச்சோம். 49, அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. ஆமா ஆமா. சரி, இட மதிப்பு அந்த சொன்ன விலைக்கும் நம்ம இட மதிப்பு அதோட கூட தான் இருக்கு. திருப்திகரமா அமைஞ்சது. அப்போ ஆமா ஆமா, 28,000 சொல்லி 23,000 முடிஞ்ச விலை. ஆமா, 2 குட்டி. என்ன குட்டி? புருவ குட்டி. ரெண்டும் புருவ குட்டி. 28,000 சொல்லி 23,000. பல்லு நல்லா இருக்கு. தூத்துக்குடி. இது வந்து 2 கன்னிக்குறால் வாங்கியிருக்கோம். கன்னி குரால். ஆமா, ரெண்டுமே வேணா கிடா மாதிரி இருக்கும் பாக்க. ஆமா, அப்படிதான் தெரியுது. ஆமா, ரெண்டுமே இளஞ்சனை. சரி, இளஞ்சனையா இருக்கு ரெண்டுமே. என்ன கிடா குட்டிகளா வாங்கிட்டு போறாங்க, நீங்க குரால் வாங்கிருக்கீங்க. இது வளர்ப்பு காய்க்கிடும்ல, வளர்த்து இதுல இருந்து பெருக்கிறாப்ல. ஆமா, நம்மட யாருமே ஆடு இருக்கு, அதோட சேர்த்து விட்டுருவோம்ல. அது ரைட். 2 10,000. 2 5 குட்டியா போட்டுருமாப்பா. 4 40 ஆடாவும் 40 400 ஆடாவும். ரைட். என்ன விலை சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது? என்ன 17 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. 15 சேர்த்து. முத விலை எப்படி வச்சீங்க, எப்படி விலைய குறைக்கணும் அதை சொல்லி கொடுங்க. டெக்னிக். அந்த டெக்னிக்லாம் தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது. அண்ணன் சொல்லுவா. அப்படி அண்ணன் சொல்லுங்க. முதல்ல 12 ரூபாய்க்கு வச்சோம்னா. சரி, 6 12 ரூபாய்க்கு வச்சீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒண்ணு கூடி 15 ரூபாய். 15. ஆமா, 15ங்கிறது சரியான விலை தானே? ஆமா, தகுமான விலை. பையில அரிசி வாங்கின மாதிரி வாங்கியாச்சு. 2 குட்டியை உள்ளதுக்கு போட்டாச்சு, கயிறு கீறு இல்லாம. 2 பால்வடி குட்டியா? எப்படி பால்வடி குட்டி? 2 பால்வடி குட்டி 5000. 6,000. 2 பால்வடி குட்டி, கிடா குட்டி 6,000க்கு பையில வாங்கிட்டு போயாச்சு. சூப்பரா இருக்கு, எல்லாமே கிடா குட்டி. இந்த குட்டிகள் வாங்கினதை பத்தி சொல்லுங்க. எப்போ வந்தீங்க, எப்படி வாங்கினீங்க, சந்தையில எவ்வளவு குட்டி பாத்தீங்க? குட்டி நிறைய தான் பார்த்தோம். சரி, காலையில வந்துட்டீங்களா? அப்போ காலையில வந்து. சரி, எவ்வளவு குட்டி பாத்தீங்க சந்தையில? குட்டியில பார்த்து 50 குட்டி 100 குட்டி பார்த்தோம். சரி, எதுவும் பிடிக்கல? இது கொஞ்சம் பிடிச்சது போல இருந்துச்சு. சரி, இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? இதெல்லாம் 5-6 மாச குட்டி இருக்கும். 6 மாச குட்டி. எல்லாம் காய் அடிச்ச குட்டியா? அப்படி ஒரு சிலது காய் அடிச்சிருக்கு, ஒண்ணு காய் அடிக்கல. ஆனா எல்லாம் கிடா குட்டி. எல்லாம் கிடா குட்டி. சரி, எவ்வளவு சொன்னாங்க, எப்படி கேட்டு வாங்கினீங்க? 18 ரூபா சொன்னாங்க ஜோடி. எப்படி விலையை குறைச்சிங்க? கொஞ்சமா குறைச்சோம், பிறகு 15 ரூபான்னு. 15. சரி, இந்த 15 ரூபாய்க்கு வாங்கி நம்ம எவ்வளவு காலம் வளர்த்து எப்படி லாபத்தை பார்க்க? இது 4-5 மாசம் வளர்த்தா தான் இது கதையாகும். சரி, செலவை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன ஏதாவது ட்ரிக் வச்சிருக்கீங்களா? நேச்சுரல் முறையில வளர்த்து வந்து அதான் செலவு குறைக்கிறதுக்கு. இரவுல தீவனம் போட்டா தான் செலவு குறைக்கும். இரவுல என்ன தீவனம் போடுறீங்க? இரவுல 2 பருத்தி விதை, மக்காச்சோளம், குச்சி புண்ணாக்கு இதுல கலந்து போட்டு. பகல்ல மேய்ச்சல் போட்டா கொஞ்சம் செலவு மிச்சம். என்ன விலைக்குமா முடியும்? 21,000. 2 குட்டி ஆடு. 2 குட்டி. என்ன குட்டி? ஒரு பொட்டை, ஒரு கிடா. 21,000. கோயில்பட்டியிலிருந்து வரனே. கோயில்பட்டியிலிருந்து வந்து ஒரே ஒரு பால்குடி குட்டி. என்ன காரணம்? இளங்குட்டி வாங்கிட்டு போறேன். இளங்குட்டி. ஆமா, இளங்குட்டியோட தேவை என்ன? ஒரு மாடு இப்போ ஒரு கண்டு போட்டுருக்கு. சரி, பாலை வெளியே கொடுக்கறத விட நம்ம இளங்குட்டி வாங்கி வளர்க்கலாம்னு. வெளியே வித்தா லாபம், பால் குட்டியை வளர்த்தா நமக்கு வேலை எல்லாமே பொறுப்பு அதிகமாகும். கண்டிப்பா. என்ன காரணம்? இல்ல லாபங்கள் எதுவும் கிடைக்குமா இந்த குட்டியை வளர்க்கறதுல? குட்டி வளர்க்கறது கண்டிப்பா. பால் வந்து விலைக்கு விற்கிறத விட இளங்குட்டி வாங்கி வளர்த்தா அந்த பாலுக்கு ஈக்குவலா அதை விட அதிகமா லாபம் கிடைக்கும் குட்டியில. அப்படியா? கண்டிப்பா. இல்ல, இது பால் ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் குடிக்கும்? இது ஒரு நாளைக்கு 100 ml கொடுத்தா போதும் இப்போதைக்கு. சரி, காலையில ஒரு 100 ml, சாயங்காலம் நைட்டு ஒரு 100 ml கொடுத்தா போதும். 200 ml கொடுத்தா போதும். எவ்வளவு நாள் கழிச்சு இற கடிக்கும் இதெல்லாம்? இது இன்னும் 1 மாசத்துல அப்படியே இற கடிக்க ஆரம்பிச்சு. இற கடிச்சிடும். நீங்க விற்பனை பண்றது எப்போ விற்பனை பண்ணுவீங்க? ஒரு 6 மாசம் ஆகும்.
6 மாசம். ஆமா. சரி, இப்ப வாங்கிய விலை என்ன? இப்போ வாங்குறது 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 700. ஆமா. 700. 700. பரவாயில்லையா? இப்ப நல்ல விலை குறைச்சிருக்கீங்களா? நம்ம நல்லா குறைச்சு வாங்கியிருக்கோம். சரி. இது தெளிவா வளர்ந்துருச்சு அப்படின்னா 6 மாசத்துல 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு. ஓ, அப்படி போயிரும். இல்ல இது அனுபவமா இல்ல? இல்ல அனுபவம் நம்ம ஆல்ரெடி இது மாதிரி 10 குட்டி இருக்கு. ஓ, இந்த குட்டிகளை வாங்குவீங்க லோ பட்ஜெட்ல குட்டியை லோ வாங்கி பட்ஜெட்ல குட்டி வாங்கி வளர்ப்போம். சூப்பரா. இதுல ஒரு லேடிஸ் போட்டிருக்கோம். பண்ணையில லேடிஸ் இருக்காங்க. ரெண்டு குட்டி ஆடு 20,000. ரெண்டு குட்டி என்ன குட்டினா? ரெண்டு குட்டி என்ன குட்டி? ஒரு கெடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த குட்டி எவ்வளவுக்கு முடிஞ்சது? சின்ன குட்டி 4500. இந்த ரெண்டு குட்டி ஆடு வாங்குறதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் கெடா குட்டி, சென்னையா அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க. இந்த ரெண்டு குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு ஒரு ஐடியால வாங்கியிருப்பீங்க. போன உடனே இந்த குட்டிகள் வளர்ந்த உடனே இது பண்ணிக்கலாம். குட்டி என்ன விலை? குட்டி 2,300 சொன்னாங்க. 2,300 சொன்னது 2000. என்ன ஒரே குட்டி, சின்ன குட்டி, பாலுடி குட்டி மாதிரி இருக்க? ஆமா, பால்குடி இற கடிதான். இற கடிக்கு. ஆமா ஆமா. வேற எதுவும் வாங்கலையா? வேற பாக்க போயிருக்காரு பையன். அண்ணா நம்ம வந்து திண்டிவனம் பக்கம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். திண்டிவனம் பக்கம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து நியூடெக் கோட் ஃபார்ம் திண்டிவனத்துல வச்சிருக்கோம். திண்டிவனத்து உள்ள ஒரு கிராமம், நெடிமோடுன்னு ஒரு கிராமத்துல வச்சிருக்கோங்க. சரி. இப்போ நம்ம வந்து இங்க எட்டயபுரம் வந்தது வந்து கொடியாடு பிடிக்கிறதுக்கு. நம்ம பக்கத்துல வந்து கொடியாடு அவ்வளவு அந்த அளவுக்கு இல்ல. சரி. நம்ம வந்து நம்ம வளர்த்தி பண்ணணும், நம்ம கொஞ்சம் இந்த பிரீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து கொடியாடுக்கு வந்திருக்கோம். சரி. ஆமா. இப்போ விழுப்புரத்துல இருந்து இங்க வந்து குட்டி வாங்க வேண்டிய தேவை என்ன? தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்குன்னா, ஆனா நமக்கு வந்து கொடியாடுக்கு ரொம்ப இஷ்டம். நமக்கு கொடியாடு அந்த பக்கம் கிடைக்கல. நமக்கு வந்து இங்க எட்டயபுரத்துலதான் கொடியாடு கிடைக்குது. நம்ம வந்து சவுத் சைடுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு மவுஸ். அந்த பக்கத்துக்கு நமக்கு வந்து எட்டயபுரத்துல கொடியாடுக்கு அந்த பக்கத்து மவுஸ் இல்ல. சரி. இப்ப நீங்க வாங்கியிருக்கிறது வந்து பொட்டை குட்டியா கடா குட்டியா? இல்ல பொட்டை கடா சேர்த்து பண்ணிருக்கோம். பட் இப்ப 35 எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 35-40 உருப்படி எடுத்து போறோம். சரி. அதுல வந்து பொட்டை ஒரு நான் 5-6 தான் எடுத்திருக்கேன். மத்ததெல்லாம் கடா குட்டி தான். நம்ம வளர்ப்புக்கு தான் கொண்டு போறோம். அதனால நமக்கு வந்து ப்ரீட் பண்றது தான் கொண்டு போறோம். சரி. அதுல மொத்தம் ஒரு 4-5 தான் வந்து பொட்டை குட்டி எடுத்திருக்கோம். சரி. இப்ப இங்க இருந்து அங்க கொண்டு போறீங்களே, இது அங்க மார்க்கெட்டிங் இருக்கா அந்த குட்டிகளுக்கு? சில ஊர்ல இந்த குட்டிகளுக்கு மார்க்கெட்டிங் இல்ல. ஆனா இப்ப அங்க பாத்தீங்கன்னா வந்து பெருசா மார்க்கெட்டிங் வந்து இதுக்கு கிடையாதுங்க. இந்த நம்ம இந்த பிரீடு கிடையாது. நாங்க வந்து வளர்த்து திரும்பவும் இங்கே கொண்டு வரலான்னு இருக்கோம். கொஞ்சம் அங்க வந்து டெவலப் பண்ணி கொஞ்சம் பிரீடை வந்து நம்ம வந்து பேஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டோம். சரி. இப்ப எஸ்டிமேட் என்ன போட்டு வந்தீங்க? எப்படி அமைஞ்சது? ஆனா நம்ம இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து ஒரு 100 ஆடு எடுக்கலாம்னு கொண்டு வந்தேன். 5000 ரூபாய் பிளான் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனா இப்ப வந்து 6,000 இருந்து 6,500 ரூபாய் வந்து உருப்படி போயிட்டு இருக்கு. ஆமா. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 70-75 தான் எடுக்க முடியும் போல இருக்கு. அவ்வளவுதான் எடுக்க. ஆமா. பட் நல்ல ரேட்டு தான். நாங்க வந்து ஆடு எடுத்ததுல நல்ல ஒரு ரேட்ல தான் இருக்கு. நல்ல ஒரு குட்டியா இருக்குது. இப்ப எடுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தி? ரொம்ப திருப்தியா. நம்ம ஒண்ணா பார்த்து தான் எடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. ஆமா. எடுத்து முடிச்சிட்டு நமக்கு சொல்லுங்க. நன்றிடா. மாவட்டம் ஆமத்தூர்ல இருந்து குட்டிகள் பார்க்க வந்தீங்களா? வாங்க வந்தீங்களா? வாங்கிருக்கீங்களா? வாங்கிட்டோம். வாங்கிட்டீங்க. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 10 குட்டி. வெள்ளாடா செம்மறியாடா? வெள்ளாடு. எவ்வளவு நாளா ஆடு வளர்க்குறீங்க? நாங்க 10 வருஷமா வளர்க்குறோம். 10 வருஷம். ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? லாபமா? அதை எப்படி லாபத்தை எடுக்கிறது? ஏன்னா நிறைய பேரு லாபம் இல்ல அப்படிங்காங்க, தொழிலை விட்டு வெளியே போறாங்க. அது எப்படி ஒரு லாபகரமான ஒரு தொழிலா? லாபம் இருக்கு சார். லாபம் எடுத்து வளர்த்தமாக நல்லா வளர்த்தமாக காசு இருக்கு. எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு குட்டிக்கு ஒரு அப்படி 5 ரூபா 6 ரூபா பார்க்கலாம். எல்லாரும் இந்த கணக்கை சொல்றீங்க. ஆனா அதுல என்ன ட்ரிக் இருக்கு? ஏன் தோத்து போறாங்க? ஒவ்வொருக்கு ஒண்ணும் இல்ல சார். நம்ம வந்து கரெக்டா வளர்த்தலாம். கரெக்டான தீவனம் எப்படி குறைக்கிறீங்க? தீவன செலவு? மாட்டு தீவனம், தோட்டத்துல நாத்து, கவுண்டாலு, ஆத்தி, அப்புறம் பருத்தி விதை, புண்ணாக்கு. தீவன செலவு குறைக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம தோட்டத்துல போடணும். அதான் கேக்குறேன். தோட்டம் வந்து வளர்த்துடலாம். இப்ப என்ன ஸ்டேஜ்ல குட்டி வாங்கிருக்கீங்க? எவ்வளவுக்கு வாங்கிருக்கீங்க? ஒரு 10 குட்டி வாங்கிருக்கு சார். சரி. ஒரு குட்டி 6,500 தரத்துல வாங்கிருக்கு. 66,000 ரூபா. 66,000 ரூபா. இதை எப்போ விற்பனைக்கு கொண்டு வருவீங்க? விற்பனைக்குள்ள வளர்க்க 1 வருஷம் வளர்ப்போம். சரி. 1 வருஷம் வளர்த்து அது டபுளா வித்துருவோம். டபுளானா நீங்க விற்பனை பண்றது வீட்டுக்காரங்கிட்ட விக்கிறீங்களா? கறிக்கடைக்காரங்களா? பக்ரீதா? கறிக்கடைக்காரங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்களா, அதுக்கு கொடுப்போம். ஃபங்க்ஷனுக்கு போறவங்க ஒரு சில காசை பார்க்க மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. எடை போட்டு கொடுக்குறீங்களா? மதிப்பு? இல்ல, மதிப்பு தான். மதிப்பு. ஓரளவு உங்களுக்கு அனுபவத்துல அந்த மதிப்பு தெரிஞ்சிடும். எங்க இருந்து வரீங்க? அருப்புக்கோட்டை. சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரம்? குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு? விற்பனை எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து கொஞ்சம் கம்மி தான் இன்னைக்கு. வரத்து கம்மி. எதிர்பார்த்த அளவு வரல. என்ன காரணம்? இந்த மழை காரணமா? 19,000 சொன்னாங்க. 15 வாங்கணும்.
கறி 25 கிலோ விழுகும். 25 கிலோ விடாதுண்ணா. 25 கிலோ இருக்கும். லைவ் போடல. நல்ல சந்தையில நல்ல பெரிய கிடாவை பார்த்து வாங்கிருக்கீங்களா? காயடிச்ச கிடா. காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? வீட்டு தேவைக்காக வாங்கியிருக்கு. வீட்டு தேவைன்னா என்ன ஃபங்க்ஷன்? வளர்க்கறதுக்காக. ஆமா. இதே பெருசா இருக்க, இதுக்கு மேல வளர்த்து எப்படி? 2 பல்லு. ஓ 2 பல்லா? ஆமா. அப்ப 2 பல்லுன்னு ஆச்சரியமா இருக்க, நம்ப முடியலையே. 2 பல்லு தான் போட்டு. 2 பல்லுன்னா வருஷம் என்ன? 1 வருஷமா 1.5? ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷத்துக்கு கிடா, 2 பல்லு. கலர் இது என்ன கலரு? புளியம்போர் கலர். இவ்வளவு பெரிய கிடாவை எப்ப வளர்த்து எப்ப விற்க? ஒரு 3 மாதத்துல வைப்போம். 3 மாசம். ஒரு 1000 2000 கிடைச்சா கையில மாத்தி விட்டுற வேண்டியதான். நம்ம இப்ப மாத்தி விட்டுலாம். 1000 2000 கிடைச்சு மாத்தி விடலாம். இப்ப உடனே மாத்தலாம். ஆமா. சரி, சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன, முடிஞ்ச விலை என்ன? 20,000 சொன்னாங்க. 17,000 முடிச்சு. 17. ஆமா. கேட்ட முத விலை நீங்க வச்ச வியாபாரிட்ட 16. 16 நீங்க தான் கொடுத்தீங்க. ஆமா. சரி சரி. இட மதிப்பு பாத்தீங்களா இல்ல குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சா? குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கு. குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சு. அப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகே. என்ன விலைக்கு முடிஞ்சது? ஏன் விலை கம்மியா கேட்கறதுனால ரிட்டர்ன் போகுது. நல்ல நல்ல உருப்படிகளா இருக்கு. பண்ணையில வளர்ப்பு நீட்டா இற போட்டு ஒரு போட்டு அழுக்கு இல்லாம அடக்கு. ஒரு குட்டி என்ன சொன்னீங்க? 15 ரூபா சொன்னீங்க. கேக்குறதுக்கு பக்கத்துல வரல.